பாட்டாளி மக்கள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் சென்னை ஓட்டேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் முன்னிலையில் மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மண்டல பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ.கே. மூர்த்தி கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்தும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் எப்படி செயல்பட வேண்டும், பொதுமக்களிடம் எப்படி அணுகி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும், அதில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட அமைப்பு தலைவர் கோயம்பேடு வி.ஜே. பாண்டியன், சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன், சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வடிவேலு, சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி.கே. சேகர், சென்னை மாவட்ட பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் கே.எஸ். கோபால், தமிழ் இன போராளி மாத இதழ் ஆசிரியர் ஓவியர் சாமி மற்றும் பகுதிச் செயலாளர்கள் நா. ஸ்ரீனிவாசன், போட்டோ கார்த்திக், இரா சேரன், இ. பெருமாள், பகுதி தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன், கோகுலகிருஷ்ணன், குமரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வனிதாமணி, குமார், முஜி, பாலச்சந்தர், வெங்கட் நாராயணன், புருஷோத்தமன், விஜய், தேவராஜ், கார்த்திகேயன், சரவணன், பி.கே. சங்கர், வன்னியர் சங்க தலைவர் ஆனந்தன், வன்னியர் சங்க செயலாளர் ஸ்ரீனிவாசன், யுகேந்திரன், ஐ.சி.எஃப். ராஜேந்திரன், பார்வதி, பார்த்தசாரதி என்று 300க்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு மாவட்டத்துடைய பொதுக்குழு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியும், இந்த 2 தொகுதியுடைய கட்சியுடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகள், பகுதியுடைய நிர்வாகிகள், வட்டத்துடைய நிர்வாகிகள் அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவரையாவுடைய கட்டளை ஏற்று, கட்சியுடைய தலைவர் அண்ணா அன்பு ராமதாசுடைய கட்டளை ஏற்று சென்னையில் இருக்கின்ற 16 சட்டமன்ற தொகுதியிலும், சென்னையில் இந்த 16 சட்டமன்றத்தில் இருக்கின்ற 107 வட்டத்திலையும், கிரேட்டர் சென்னை சொல்லுகின்ற 22 பகுதியும், 20 சட்டமன்ற தொகுதியும், 200 வார்டுகளையும் கட்சியுடைய நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டும் சொன்னார்கள். அந்த அடிப்படை இன்றைக்கு 3வது நாளாக இந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தில் அடங்கிய 2 சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்டத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். இது பெருமைக்குரிய இந்த 2 தொகுதி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, மரியாதைக்குரிய நம்முடைய சென்னை மேயர் அவருடைய தொகுதி, இந்த 2 தொகுதியும் பாட்டாளி கட்சியுடைய நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் இங்கே ஒட்டுமொத்தமாக வந்திருக்கார்கள். ஒரே காலத்திலே 3 நாளுக்கு முன்னால் முடிவெடுத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கார்கள். இது வருகின்ற 2026 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவரை அவர்கள் இன்றைக்கு காலையில் எங்களிடம் கட்சியுடைய மாவட்டத்தின் நிர்வாகிகளை, சென்னை மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசினார்கள். சென்னையிலே தமிழகத்தில் இருக்கின்ற 214 தொகுதி இருந்தாலும் சரி, அதுல சென்னையில் இருக்கின்ற 16 சட்டமன்ற தொகுதி நிகழ்ச்சி நடந்தால்தான் தமிழகம் முழுவதும் தெரியும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படை வச்சுதான் இன்றைக்கு இங்கே சென்னை இருக்கின்ற 16 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அமைப்புகள் உருவாக்க வேண்டும். ஒரு வட்டத்தில் கிட்டத்தட்ட 35 வாக்குச்சாவடிகள், 28 வாக்குச்சாவடி, 50 வாக்குச்சாவடிகள், ஒரு வாக்குச்சாவடி சுமார் குறைஞ்சது 10 நபர்களை தேர்வு செய்து அந்த வாக்குச்சாவடியை பொறுப்பாளர்கள் போட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையை சொல்ல வேண்டும். 5 ஆண்டு காலம் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியை பற்றியும் சொல்ல வேண்டும். மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒருவர் சொன்னார் சிங்கார சென்னை சொன்னார், ஒருவர் சொன்னார் ஏழுமலைக்கு சென்னை சொன்னார், இன்றைக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கார் கிரேட்டர் சென்னை சொன்னார்கள். இந்த 3 சென்னையும் எப்படி இருக்க வேண்டும்? வளர்ந்த நாடெல்லாம் பார்க்கின்றோம். சிங்கார சென்னை மழை பெய்ந்தால் எந்த நிலைமை என்ன? கடந்த முறை மழை பெய்யும் போது இந்த வழியில் வந்து இந்த பட்டாள இந்த ரோட்ல வரும்போது முட்டிகால தண்ணி வண்டி போகவில்லை, மக்கள் மறியல் பண்ணார்கள். இப்படி அதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்கார்கள். இதெல்லாம் எடுத்து சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுங்கள், சட்டமன்ற செல்ல வேண்டும். உள்ளாட்சி சென்ற எங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் 5 ஆண்டு காலம் அந்தந்த வார்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்து சொல்லி மக்களுக்கு சேவை செய்தார்கள். அதே மாதிரி சட்டமன்றத்திலேயும் எங்களுடைய கட்சியுடைய தலைவர், முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அன்றாடம்
மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான கேள்வியை கேட்டது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். அதே போல இன்றைக்கு ஐயா அவர்கள் தான் தமிழகத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடனே அப்போதே மக்களுக்கு எடுத்து சொல்ற உங்கள் வழியாக, செய்திகள் வழியாக, செய்தித்தாள் வழியாக இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனை அரசு நல்லது செய்தால் பாராட்டுவார்கள், அரசு தவறு செய்தால் தட்டி கேட்கின்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 85 வயது ஆனாலும் கூட நான் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக, உலகெங்கிற வாழ்க்கை மக்களுக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கட்டளையிட்டு இந்த சிறப்பா இந்த பொதுக்குறை இங்கே ஏற்பாடு செய்கிற இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அமைப்பு செயலாளர் தயாளன், சங்கத்துடைய செயலாளர் வடிவேலு, பாண்டியன், சேகர் மற்றும் சீனிவாசன் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் செல்லும் அனைவரும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். இது இதை கட்ட சொன்னால் 2026 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி, அந்த கூட்டணி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் தெரிவிக்கும். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.